இந்த அதிமுகவை இவ்வளவு பெரிய ஒரு பலவீனமாக்கியதுல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிமுகவின் ரத்தங்களும் பொதுமக்களும் எழுப்பி கொண்டு வருகிறார்கள். இதை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் நேத்து ஒரு மேடையில சொல்றாரு, ஒட்டு மொத்தமாக எங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறார். அப்போ முந்தின நாள் பாஜகவினுடைய அமித்ஷா கூறிக்கொண்டு போனதுக்கு நேர் எதிர்வினையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மீட்டிங்ல சொன்னாரா, இப்படி அதிமுகவினுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும், எங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்னு சொன்ன அடுத்த 10வது மணி நேரத்துல டெல்லிக்கு ஃபிளைட் ஏறி கிளம்பி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். யாரை பார்க்கறதுக்கு, யாரை எதிர்த்து, வெறும் அவர் என்ன சூழ்நிலையில அதை சொன்னாரன்னு தெரியல. முந்தின நாள் அமித்ஷா பேசியிருக்கிறார், அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு இரவே ஓடி போறார் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு. அடுத்த செகண்டே கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னப்பா வாய்கெல்லாம் ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்குது, உடனடியா டெல்லி கிளம்பி வரியா, இல்ல அடுத்த செகண்ட் அங்கிருந்து இடியோ சிபிஐயோ சம்பந்தி வீட்டுல எல்லார் வீட்லயும் அனுப்பி விடணுமாங்கிற ஒற்றை வார்த்தை வந்துதான் என்னங்கிறது அது அந்த ஈசனுக்கு தான் தெரியும். எப்படி அம்மையார் சொல்வார்களோ மகேசன் தீர்ப்புன்னு, அந்த மகேசன்களுக்கு தான் அது மானுடத்தினுடைய இந்த உண்மை தெரியும் அப்படிங்கிறதா நம்மளை போன்றவர்களோட பார்வை. ஆனால் போகும்போதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்கள்ட்ட, நான் போன வாட்டி மாதிரி முகத்தை மூடிக்கிட்டுலாம் வரமாட்டேன், அதனால நீங்கள் எந்த விதமான பத்திரிகை செய்திகளையும் போட்டு விடாதீர்கள், நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னாரு. ஆனால் அது பதில் சொல்லாமலே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஸோ ஒட்டுமொத்தமாக எது சம்பந்தமாக இந்த நிகழ்வு நடந்தது, எது சம்பந்தமாக இந்த மீட்டிங் இபிஎஸ்க்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் நடைபெற்றது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும்.